எல்லா விஷயத்துக்கும் நீங்க ஒத்துழைக்கணும். காரணம் ஒரு 30-40 பேர் இருக்கிற சமயத்துல ஒரு 5 நபர்கள் ஏதாவது கொஞ்சம் இடர்கள், ஒரு 10 நபர்கள் 20 பேர் வந்துட்டாங்க, இது 10 பேர் வரணுங்க. சில சமயங்கள்ல சில விஷயங்கள் ஒரு 5 பேர் நான் பண்ணாம ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அதனால என்ன ஆகும், எல்லோருடைய அந்த அமலும் பாதிக்கப்பட்டுவிடும். எல்லோருடைய அமல் பாதிக்கப்படாகவே கொஞ்சம் விரைவாக நான் சொல்ற டயத்துக்கு வந்துட்டா உங்களுக்கு உமராக நம்பி கைடு அங்கே உள்ள ஹஸ்ரத் இமாம் அவர்கள் அழைத்து சொல்வார்கள், நீங்க தல்பியாவை சொல்லிட்டே இருக்கணும். நீங்க போற இடம் புனிதமான மக்கா, மக்காவை தொடுவதற்கு முன்பாக ஜித்தாவுக்கு இறங்கி நீங்க ஜித்தா டு மக்கா போகும்போது ஏறி உட்கார்ந்து ஜித்தாவுடைய அந்த ஜித்தால பஸ்ல உட்கார்ந்து துவா செய்யுங்க. யாரெல்லாம் புனிதமான இடத்திற்கு நான் செல்ல இருக்கின்றேன், உன்னுடைய நாட்டத்தை கொண்டு என்னை கொண்டு வந்து விட்டாய், உன்னுடைய நாட்டம் இல்லாமல் எனக்கு எதுவும் இல்லை. யாரெல்லாம் நான் என்ன பாவியா நான் இந்த எல்லையை விதிப்பதற்கு, இந்த மக்காவை உங்கள் புனிதமான ஸ்தலத்தை விதிப்பதற்காக நான் முற்பட்டு விட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. மீண்டும் மீண்டும் இந்த புனிதமான இடத்திலே பூமியிலே என்னுடைய கால் பதிப்பதற்கு எனக்கு தௌஃபீக் செய், என்னுடைய குடும்பத்திற்கு கொடு, என்னுடைய வாரிசுகளுக்கு கொடு, என்னுடைய உற்சாகங்களுக்கு கொடு என்பதால் துவா செய்யும். மக்கா வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான சூழ்நிலைகள்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். மக்கா போறது கொஞ்சம் முன்னாடியே இந்த மாதிரி துவாவை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த புத்தகத்தில் இருக்கும். அது மாதிரி யாரெல்லாம் இந்த பாவியான என்னை இந்த உம்ராவுக்காக வேண்டி என்னுடைய புனிதமான இடத்தை காலுக்கு மிதிப்பதற்கு நீ பறக்க செய்திருக்கிறாய், நீ உன்னுடைய பொருத்தம் கிடைத்திருக்கிறது, ஆகவே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, மீண்டும் மீண்டும் வருவதற்கு எனக்கு தௌஃபீக் செய், உதவி செய். அங்கு உள்ள இடங்கள் நிறைய புது புது இடங்களா இருக்கும், புது புது விஷயங்கள் இருக்கும். வெள்ளை கருப்பு நிறத்தினர், ஹைட்டான உயரமான நபர்கள், பலவிதமான மனிதர்கள், பலவிதமான பொருட்கள் எல்லாம் இருக்கும். அதை நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாது. இஹ்ராம் நிலையில் இருக்கிற நாம ரொம்ப வேடிக்கையா இருக்க வேண்டும். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் யாராக இருந்தாலும் தல்பியா சொல்லிக்கிட்டே போகணும். வலதுபுறம் இடதுபுறம் நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கும், பொருட்கள் இருக்கும், பலவிதமான மனிதர்கள் இருப்பார்கள், கட்டடங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்க்காம தல்பியா சொல்லிக்கிட்டே போகணும். புடிச்சுக்கிட்டே போய் காபத்துல்லா பாருங்கன்னு ஹஸரத் இமாம் கைடு சொல்வார். அப்பதான் நீங்க பார்க்கணும். ஹரம் கூட நீங்க உள்ள நுழைஞ்சவனே 79 கேட்டு வழியா இன்ஷா அல்லாஹ் தாங்களெல்லாம் அழைத்து செல்லப்படுவீர்கள். வலதுபுறம் இடதுபுறம் நிறைய விளக்குகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை பாருங்க, அதை பாருங்க, ஷைத்தான் என்ன பண்ணுவாங்க, தூண்டுதல் ஏற்படுத்தும், அமல்களை பாதிப்பு ஏற்படுத்துது. அதை நம்ம பார்க்கற சிந்தனைகள்லாம் அதில் போயிடும், அந்த சிந்தனைகள்லாம் அங்கே போயிடும். விடத்துல பலவிதமான விஷயங்கள்லாம் அதை அந்த சிந்தனை கொண்டே போகாம நேராக போவோம். அங்கே போய் காபத்துல்லா அருகில் நிற்க வைத்து இப்பொழுது பாருங்க என்பதாக கேட்டு சொல்லுவாங்க. அப்பதான் பார்க்கணும். காபத்துல்லாவை பார்த்து துவா செய்யக்கூடிய முதல் துவா கபலா, முதல் துவா. உங்களுடைய பர்சனல் எந்த துவா நீங்க செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைகளா இருந்தால் அந்த பர்சனலான துவா, இல்ல ஹதீஸ்ல வரக்கூடிய குர்ஆன்ல வரக்கூடிய துவாக்கள் இருக்கு, அந்த துவாவை செய்யலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். பிரபலியமான குர்ஆன்ல வரக்கூடிய துவா. இது எல்லா இமை மறுமையுடைய எல்லா விஷயமும் அதில் உள்ள வந்து கைர் பரக்கத்து நன்மை விட்டு எல்லா விஷயமும் இருக்கு. இல்லைங்க நான் என்னுடைய யாருக்காவது குழந்தை இல்லை, அதை திருமணம் முடியணும், நம்முடைய வாரிசுகள் விஷயங்களோ நம்ம சொந்த பந்தங்கள் விஷயங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்டு யாராவது சொல்லி அல்லாஹ் இந்த துவா நீங்க செய்யுங்க காபத்துல்லா பார்த்தேன்னு சொல்லி அனுப்புறான், அந்த துவாவும் செய்யலாம். ஹலாலான எந்த துவாவும் தாராளமாக செய்யலாம். கொஞ்ச நேரம் தான் டைம் கொடுப்பாங்க, 5 நிமிஷம் 7 நிமிஷம். காரணம் அங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியாது. பல்லாயிரக்கணக்கான நபர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது, புனித ஸ்தலமாக இருக்கிறது, பல குரூப்புகள் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இடையூறு ஆகும். ஆக ஒரு 7-5 நிமிஷம் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு பக்கத்திலே ஜம்சம் தண்ணி இருக்கும், பக்கத்திலே கோல்டு நாட் கோல்டுன்னே இருக்கும். நாட் கோல்டுன்னு தண்ணி குடிக்கும். கோல்டுன்னு உள்ளது முழுமையான முறையில் அது குளிர்படுத்தப்பட்டது, ரொம்பவும் ஜில்னஸ் அதிகமாக இருக்கும். அதை குடிச்சுன்னா அப்புறம் உங்களோட உடல்நிலை பாதிப்பு. நான் பிரச்சனை ஐஸ் கட்டியே சும்மா சாப்பிடுவேங்க, இதெல்லாம் என்னங்க கூலிங்க அப்படின்னு சாப்பிட்டோம்னா சளி பிரச்சனை, காய்ச்சல் போன்ற சூழ்நிலை ஏற்படும், அப்புறம் அமலுக்கு பாதிப்பு ஏற்படும். நாட் கோல்டு குடிச்சுங்க. பயணத்தில் ஃப்ளைட்டில் தரமாட்டேன், ஃப்ளைட்லையும் தருவாங்க, பஸ்ஸில் உட்காரும்போது உங்கள் நிறுவனத்தின் மூலமாக இது மாதிரியான தண்ணீர் கொடுக்கப்படும். ஃப்ளைட்டில் ஏறும்போது உங்களுக்கு நிறுவனத்தின் மூலமாக தண்ணீர் கொடுக்கப்படும். இந்த பாட்டில் நீங்கள் வச்சுக்கணும். அங்கே போய் நீங்கள் காபத்துல்லா துவா செஞ்சுட்டு தண்ணீர் குடிப்பதற்கான நேரம் கொடுப்பாங்க, பக்கத்துக்கு தண்ணி இருக்கும். இது மாதிரியான பாட்டில் பிடிச்சி வச்சுக்கணும். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ரிட்டர்ன் வர வரைக்கும் அந்த தண்ணியை குடிக்கும். சாப்பாட்டில் தண்ணீர் உங்களுக்கு பிரத்யேகமாக இது மாதிரி வைக்கப்படும். இருக்க என்ன செய்யுங்க, இது மாதிரி 2 பாட்டில் நீங்கள் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. திரும்பி வர காலம் இருக்கக்கூடிய நாட்கள் சொற்ப நாட்கள் தான், கொஞ்ச நாள் தான். மீண்டும் எல்லாம் எப்படி அந்த வாய் எப்பொழுது கொடுப்பான்னு சொல்ல முடியாது. எல்லாம் மீண்டும் அப்படிப்பட்ட வாக்கிய பட்டியல எல்லாம் நம்ம அனைவரையுமாக்குவாங்க. ஆகவே எனக்கு இது மாதிரி பிடிச்சி அந்த தண்ணி நீங்க குடிக்காது.
காரணம் இருக்கக்கூடிய சோப்பு நீங்கள் ஒரு 4 பேர் வீட்டில் போனாலும் 4 பாட்டில் கிடைக்கும், அவ்வளோதான். நீங்கள் சொந்தக்காரங்க கொடுக்குறதுக்கு ஒரு பாட்டில் மிஞ்சும், 2 பாட்டில் மிஞ்சும், எத்தனை நாளைக்கு வச்சுருப்பீங்க? இப்படி அங்கே இருக்கிற நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, நீங்கள் இது மாதிரியான வாட்டர் கேனை வச்சுக்கிட்டு எப்பயுமே 2-3 பாட்டில் வச்சுக்கோங்க, பிடிச்சி போகிறப்பெல்லாம் வச்சுக்கோங்க. அந்த தண்ணீர் முழுமையாக காரணம் மிகப்பெரிய பரக்கத், சக்தி வாய்ந்தது, மருத்துவ குணம் மிக்கது. காய்ச்சல், தலைவலி என்ன சூழ்நிலை வந்தாலும் இஹ்லாசான முறையிலே நியத் செய்து இந்த தண்ணீரை ஜம்சம் தண்ணீரை குடிச்சா ஷிஃபா இருக்கும். இது நிதர்சனமாக அனுபவ ரீதியாக நாம் அங்கேயே பார்த்தது. கடுமையான தலைவலி, கடுமையான காய்ச்சல், கால் வலி, வயிற்று வலி, நியத் செய்து முழுமையான யாரெல்லாம் ஷிஃபாவை கொடுத்து விடு, நீ ஷிஃபா என்பதாக சொல்லி இருக்கிறாய், துஆக்கு கபூலாகும் என்பதாக சொல்லியிருக்கிற முழுமையான நியத்தோடு குடித்தால் அந்த தண்ணீருக்கு அந்த அளவு மகத்துவத்தை சிறப்பை எல்லாம் வைத்திருக்காங்க. ஜம்சம் தண்ணீருக்கு ஷிஃபா ஏற்படும் கண்டிப்பாக. ஆகவே அங்க தூங்குற நீங்க ரிட்டர்ன் வர வரைக்கும் மதினாவில் தண்ணீர் இருக்குது, எல்லா இடங்களும் தெரியும், மக்கா மதினா 2 இடத்துலையும் இருக்கு. தாராளமான முறையில் நீங்க நாட் கோல்டு உள்ள தண்ணியை பிடிச்சி குடிங்க. உங்க கையில் அந்த தண்ணீரை குடித்த பின்னால் நீங்க ஒற்றுமையா ஒரு குழுவா செயல்படுங்க. ஒரு 30 பேர் 35 பேர் போறீங்கன்னா அவன்ல நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாம் சேர்ந்து போங்க. காரணம் அங்கே கூட்டங்கள் அதிகம், புது இடங்கள். நம்ம இப்ப போயிட்டு இருப்போம், அடுத்து உங்களாக்கான காலில் வந்தா நாம வேற மாதிரி இருக்கும், பார்க்கறதெல்லாம் புதுசு, போறப்பெல்லாம் புதுசா தெரியும். ஆகவே புது இடங்கள், புது விஷயங்கள். ஆகவே குரூப்பா போயிட்டு குரூப்பா வாங்க. அந்த குரூப்பா அமல் செய்ய வைக்கும் போது காபத்துல்லா தொடர்ந்து சில பேர் ஆசைப்பட்டு நம்ம குரூப் போட்டு தள்ளிக்கிறோம். அது போட்டு இல்லாமல் குரூப்பாக அமல் செய்ய வைக்கும் போது, கூட்டாக அமல் செய்ய வைக்கும் போது நீ கூட்டா அப்படியே அமல் செஞ்சுட்டு அப்படியே வந்து அதுக்கப்புறம் நீங்க அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும், ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு அடுத்த நாள் உங்களை ஆக முடியாது. அப்ப அதுக்கப்புறம் நீங்க எப்படி எஹராம் நேரத்தில் எப்படி தொடரனா கொடுங்க, துவா செய்யலாம், அதனால தவறு கிடையாது. குரூப்பா நீங்க கூட்டு போகும்போது குரூப்பா அமல் செஞ்சு வந்தாலும் உங்களுக்கு நல்லவா இருக்கும். காரணம் நம்மளுக்கு ஒரு நபர் மிஸ் ஆகிட்டா கூட்டத்தை போயிட்டாங்கன்னா அவங்களை தேடுறதுலேயே நம்மளோட அமல் பாதிப்பு. அந்த உள்ளத்துல ஒரு பரிசன் ஆயிடும், அவங்களுக்கான இவங்களுக்கான, இவங்க கூட வந்தவங்களை காணாமா, அவங்க கூட வந்தா காணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதஷ்டம் ஏற்பட்டு அந்த அமலுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமாவே. முதல் முறை குரூப்போட கைடோட செய்ய வைப்பாங்க. அதை நீங்க என்ன பண்ணுங்க, முழுமையான அவங்களோட ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு பின்னாடி போய் அமல நீங்க முடியும். இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுல் அஸ்வத் இதுதான் உதாரணத்துக்காக இங்க போடப்பட்டிருக்குது. ஹஜ்ஜுல் அஸ்வத் இங்க இருந்து தான் மேல பச்சை ஏறி அந்த ஹஜ்ஜுல் அஸ்வத்துக்கு நேர் அப்படி மேல ஆப்போசிட் டாப்ல பச்சை போனவர்களுக்கு தெரியும். இதான் முதல் உமர் ஆவணீங்கன்னா ஹஜ்ஜுல் அஸ்வத்துக்கு நேரம் அப்படியே டாப்ல பச்சை ஏறி அங்க இருந்து துவா செய்யும், நீர் சொல்லுவாங்க. அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப ஃபயஸ்ஸிர்ஹா ஃபதகப்பல் மின்ஹா. அல்லாஹ் எந்த அமலுக்கும் லேசு எனக்கு இலகுபடுத்து அப்படின்னு சொல்றாரு. எந்த அமலுக்குமே ஜகாத்லையோ தொழுகையிலையோ லேசாக்கு என்பதாக வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்தல, இதுக்கு பயன்படுத்தலாம். ஃபயஸ்ஸிர்ஹா, யா அல்லாஹ் எனக்கு இது லேசாக்கு, ஃபதகப்பல் மின்ஹா, இதை எனக்கு கபூல் செய்யுங்க. அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப ஃபயஸ்ஸிர்ஹா ஃபதகப்பல் மின்ஹா. அரபியில தெரிஞ்சா அரபியில சொல்லலாம், அரபியில சொன்னா நன்மை அதிகம். இல்ல அரபி எனக்கு மனப்பாடமாக்க முடியல அப்படின்னா தமிழ்லையும் சொல்ல, யா அல்லாஹ் இந்த தவாஃபை உனக்காக நான் செய்கின்றேன், இதை எனக்கு லேசாக்கு, இதை எனக்கு கபூல் செய் என்பதாக. இங்க 7 சுற்றுகள் சுத்தணும். ஹஜ்ஜுல் அஸ்வத் ஆரம்பிச்சு உங்களுக்கு எண்ணிக்கைக்கு அனுசரி ஒரு தஸ்பீ கொடுப்பாங்க, அதை நீங்க மறக்காம கையில வச்சுக்கோங்க. இது கையில மாற்றமா தான் இருக்கும். 7 கம்மியாக ஆகக்கூடாது, 7 விட அதிகமாக ஆகக்கூடாது. 7 சுத்துக்கள் சரியான முறையில் சுத்த வேண்டும். 7 சுத்துக்கள். இந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லுக்கு முன்னாடி லேசான முறையில் கிழிக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கும். அந்த இடத்துல இந்த காபத்துல்லாவுடைய அந்த திரை இருக்காது, ருக்னை யமன் இருக்குது. அந்த இடத்துல 70,000 மக்கள் துவா செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க 2 துவாக்கு கபூலாகணும். குரூப்போட போகும்போது நிற்கிறதுக்கான சூழ்நிலை இருக்காது. ஆகவே முதல் உம்ரா கைடோட செய்ய வைப்பாங்க. அடுத்த உம்ராக்கள் நீங்கள் விரும்பினால் கைடு உங்களுக்கு உடன் அழைத்து செல்லலாம். அப்படி இல்லை நாங்களே செஞ்சுக்கலாம், அந்த தாராளமாக செய்யலாம், பொறுமையாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆகவே இந்த இடத்துல வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அதாபன் துவா வரும். ருக்னை யமனி வரும்போது அடுத்தது கடந்த பின்னால ஹஜ்ஜுல் அஸ்வத் வரும். கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ஒரு முத்தம் இருக்கணும். ஹஜ்ஜுல் அஸ்வத் யாரெல்லாம் தொடுறாங்களோ, யாரெல்லாம் முத்தம் விடுறாங்களோ அவங்களுடைய பாவம் மன்னிக்கணும். இப்போ ஹஜ்ஜுல் அஸ்வத்ல போய் முத்தம் விடுறதுக்கு நம்ம நிறைய துவா செய்யணும். காரணம் நிறைய கூட்டம் இருக்கும். இங்கிருந்து போகும்போதே துவா செய்யும், யாரெல்லாம் லேசான முறையிலே இந்த அமல் ஆக்குனா அது எல்லாமே உள்ள வந்துடும். ஹஜ்ஜுல் அஸ்வத் வந்துடும், மீசா வந்துடும், முல்தசிம் வந்துடும், ஹத்தீம்ங்கிற பகுதி, இதெல்லாம் துவா கபூலாக கூடியலாம். அந்த லேசாக்குங்கிற உள்ள எல்லாமே வந்துடும். அங்கே நிறைய கூட்டம் இருக்கும். தொழுகை முடிஞ்ச உடனே
அப்படியே திடுதிடுன்னு சொல்லுவாங்க. அது நிறைய சில பாதிப்புகளும் ஏற்படும். மண்டை உடைஞ்சு சில பேர் கையெல்லாம் உடைஞ்சு. அவங்க முயற்சியும் தப்பு கிடையாது. அதிகப்படியான முயற்சி செஞ்சீங்கன்னா அதுல சில பாதிப்புகள் ஏற்படும். அதனால தான் நம்ம சொல்றோம், அதிகம் துவா செஞ்சு யாரெல்லாம் இந்த அமலில் எனக்கு லேசாக்கிடு. ஹஜ்ருல் அஸ்வதுக்கு கல் பக்கத்துல சிறிய ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இந்த காபத்துல்லாவுடைய திரை இருக்காது, ஒரு நீளமான ஒரு பகுதி இருக்கும். ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் காபத்துல்லாவுடைய கதவுக்கும் பக்கத்துல இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கும். அது முல்தஸிம்ங்கிற இடம். அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று துவா செஞ்சாங்க. தன்னுடைய நெஞ்சு பகுதி கன்னப்பகுதியை வைத்து துவா செஞ்சாங்க. அந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் இந்த அமல்கள் எல்லாம் லேசான முறையில் இடத்திற்கெல்லாம் செல்லக்கூடிய துவாக்கள் கபூலாகக்கூடிய இடத்திற்கு லேசான முறையிலே சென்று துவாக்கள் கபூலாகக்கூடிய இடத்தில் நின்று என்னுடைய துவா கபூலாவதற்கு தௌஃபீக் செய் என்பதால் அதை துவா செய்யணும். சில சமயங்கள்லாம் சில பேர் யோசிச்சு நினைச்சே பார்த்துக்க மாட்டாங்க. லேசான முறை போய் ஹஜ்ருல் அஸ்வதுல முத்தம் விட்டுருவாங்க. அந்த முல்தஸிம் இடத்துல போய்வாங்க. மீசா இந்த காபத்துல்லாவுடைய மேற்பகுதியில குழாய் இருக்கும். அதுதான் மீசாங்கிற இடம். ஹத்தீம்ங்கிற பகுதி இருக்கும், வட்ட பகுதி. இப்படி இப்படி ஒரு வட்ட பகுதி இருக்கும். அந்த இடத்துல ஹத்தீம்ங்கிற பகுதி. ஹத்தீம் ஏன் பேர் வந்துச்சுன்னா அதை ஏன் அந்த குறிப்பிட்டு போறத காபத்துல்லாவை முழுமையான முறையிலே முழுக்க ஹலாலான முறை கட்டணும்னு நினைச்சாங்க. அந்த அளவுக்கு வசதி இல்லை, ஆனா இடம் இருக்குது, ஆனா கட்ட முடியல. அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணி அந்த ஹத்தீம்ங்கிற பகுதிக்குள் நீங்க தொழுதாலும் காபத்துல்லாவுடைய உள்ளே தொழுதல் கிடைக்கும். அதற்கு நேரம் ரெண்டு துவா செஞ்ச துவா கபூலாகும். ஒரு நேரம் இருந்து கொரோனாக்கு முன்னால அந்த ஹத்தீம்ங்கிற பகுதியில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரே நேரத்துக்கு தொழுவாங்க. அவங்களா வெளியே வந்தாலும் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாம் கிருபை கொண்டு ஆண்கள் ஒரு பகுதியை விடுறாங்க, பெண்கள் ஒரு பகுதியை விடுறாங்க. குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் உள்ள தொழுவதற்கு அனுமதி கொடுத்து வெளியாக்கிறாங்க. ஆகவே அந்த இடத்துல உள்ள நிற்கிறது, இந்த முல்தஸிம்ங்கிற இடத்துல இருந்து துவா செய்யறது கொஞ்சம் சிரமம். கூட்டங்கள் அதிகமாக தான் துவா செஞ்சோம்னா நல்லா இதையும் லேசாக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இதை யாரெல்லாம் ஹஜ்ருல் அஸ்வதுல தொடுறாங்களோ பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்போ முயற்சி செய்ய முடியல, அதுக்காக கவலைப்பட தேவை. தூரத்திலிருந்து நீங்க துவா செஞ்சாலும் தூரத்திலிருந்து நீங்க சைக்கிளை செஞ்சு முத்தமிட்டாலும் அதை முத்தமிட்டதற்கு சமம். இஷாராய் மூலமாக சைக்கிளின் மூலமாக நீங்கள் அதை தொட்டு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் நீங்க சொன்னாலும் தொட்டதற்கு சமமானதுதான். பாவங்கள் இன்ஷா அல்லாஹ் மன்னிக்கப்படும். எந்த அளவுக்கு இந்த கல் வெண்மையாக இருந்ததுன்னா பாலை விட வெண்மையா இருந்துச்சு. பாவையில் நம்முடைய கரங்கள், பாவத்தினுடைய கரங்கள் பட்டு 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 கருப்பாயிருச்சு. வலைத்தளத்தின் மூலமாக யூடியூப்ல பார்த்தா கூட தெரியும் அதனுடைய சூழ்நிலை கருப்பா இருக்கும். அதற்கு ஒரு நாவும் 2 கண்களும் இருக்கு. நாளைக்கு சாட்சி சொல்லும். இவர்களாம் என்னை தொட்டார்கள் என்பதால் நாளைக்கு சாட்சி சொல்லும். அதை மிகப்பெரிய பாக்கியசாலி பட்டியலெல்லாம் அவங்க வைத்திருக்கின்றார். உம்ராவுடைய பாக்கியத்தை எல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த பாக்கியத்தை உங்களுக்கும் குடும்பத்தாரும் நம் அனைவருக்கும் நல்லா இருந்தது.